பட்டினப்பாக்கம் பகுதியில் வழிப்பறி சம்பவத்தின் போது வாகனம் மோதி சேகர் என்ற முதியவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. 55 வயதான அவர் நேற்று இரவு நடைபயிற்சிக்கு சென்றபோதுதான் ஆசிரியை நந்தினியிடம் வழிப்பறி முயற்சி நடந்தது. அப்போது வாகனம் மோதியதில் முதியவர் உயிரிழந்தார். சேகரும் அவரது மனைவியும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இப்பகுதியில் வசித்து வந்தனர். கணவரின் இறப்பால் அவரது மனைவியும் அந்த பகுதி மக்களும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். அவர் நல்லா போவார் வருவார், ஒரு பிரச்சனை இருக்காதுங்க. நாங்கள் மேல் வீட்டில் தான் இருக்கோம், 151 24 இருக்கோம். அவர் கீழ் வீடு இருக்காரு. காலையில் வேலைக்கு போவார், நைட்டு 10 மணி தான் வருவார். 10 மணி மேலே போய் வாக்கிங் போய்க்கிறாரு. அங்கே தான் அடிபட்டுக்குது அவருக்கு. நான் கூட இல்லை வீட்டில், நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். காலையில் வந்த பிறகு தான் தெரியும். நாங்கள் 40 வருஷமா இருக்கோம், அவர் 35 வருஷமா இருக்காரு. அவர் ஒரு 30-35 வருஷம் இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப அமைதியான ஆள். எந்த சண்டை சச்சரவு எதுவும் இல்லை. அமைதியாக வருவார், அமைதியாக வேலைக்கு போவார். ரொம்ப நல்ல மனுஷன். வெளியெல்லாம் வரமாட்டார். அவங்க ஒய்ஃபும் வெளியே வராது, வெளியே வரமாட்டாங்க. ஆனால் ரொம்ப சாமி பக்தி உள்ளவர். அவர் சாமி பக்தி. நைட்டில் வருவார். நைட்டில் வந்து சாப்பிட்டு பீச்சுக்கு போவார், வருவார்.